ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சர்க்கரை சோறு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை சர்க்கரை சோறுன்னு சொல்லுவாங்க, சீனி சோறுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கலாம். நான் முந்திரி, திராட்சை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் எடுத்துருக்கேன். கலர் பொடியும் சேர்த்து வச்சுருக்கேன். இது சீனி. இது அரிசியை கழுவி இது ஊற வச்சுருக்கேன். வாங்க என்ன பதம்னு நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் 1 கிலோவுக்கு இப்போ சீனி சோறு ஆக்க போகிறேன். இப்போ சட்டியை நல்லா காஞ்சிடுச்சு. சட்டியில் ஒரு 5 ஸ்பூனு நெய் போட்டுக்கலாம். இது நெய்யில் தான் செய்யணும், நம்ம எண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போதைக்கு நான் 100 கிராம் நெய் சேர்த்துருப்பேன். 100 கிராம் நெய்யை நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இடையிலலாம் இந்த நெய்யை போட்ட முந்திரியை வறுத்துக்குவோம். முந்திரி கொஞ்சம் சவந்து வந்த பிறகு நம்ம திராட்சையை போடுவோம். ரெண்டையும் சமமாக போட்டால் திராட்சை கருகிடும். அதனால நான் ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டுக்கிறேன். முந்திரி இப்போ நல்லா பாதி நேரத்துக்கு வறுத்துட்டோம். நான் நடக்கல்ல தோல் உரித்து வச்சுருக்கேன், அது ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்குவோம். அந்த நடக்கல்லையும் போட்டு வறுத்த பிறகு நம்ம திராட்சையை போட்டுக்கலாம். நடக்கல்லையும் நல்லா சவந்துடும் சீக்கிரம். இப்போ திராட்சையை போட்டுக்குவோம். திராட்சை சீக்கிரம் எடுத்துடலாம். எல்லாத்தையும் இப்போ வறுத்து நம்ம எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் அள்ளிக்குவோம் ஃபஸ்ட்டு. சவந்து வந்துருச்சு. இதை நம்ம அள்ளிக்குவோம். இது அள்ளினதுக்கு பிறகு நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பெல்லாம் போட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். நான் 1 கிலோ அரிசிக்கு இப்போ நான் 2.5 படி தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் கூட இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது. இது சோறாக இருந்தால் தான் குழஞ்சி போகும். இது நமக்கு சர்க்கரை சோறுங்கிறதுனால இது நமக்கு குழஞ்சிலாம் போகாது. அதனால நான் 2.5 படி தண்ணி வச்சுருக்கேன். நம்ம தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம அளந்து ஊற்றிக்குவோம். தண்ணி கூட போனால் உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், அதை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு நம்ம கிண்டி விட்டுக்குவோம். இன்னும் நம்ம அரிசி போடலை, தண்ணி கொதி வந்துக்கிட்டோம். நம்ம அரிசி போட்டுக்குவோம். இப்போ ஒரு 2 ஸ்பூனு நெய் விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசியை கழுவி வச்சுருந்தோம். இப்போ நம்ம அதை போட்டுக்குவோம். பச்சை அரிசியில் தான் நம்ம இந்த சோறை ஆக்கணும். அரிசி போட்டோன்னே நம்ம கிண்டி விட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அரிசி உடையாத அளவுக்கு கிண்டி விடுங்க. பச்சரிசிங்கிறதுனால அதை அடி பிடிச்சிக்கும். நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், சீனியை போடணும். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்குவோம் அடி பிடிக்காத அளவுக்கு. அப்பப்போ பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. இதை நம்ம இப்போ தம்மில் போடுவோம். தம்மில் போட்டு நல்லா வெந்த பிறகு தான் நம்ம சர்க்கரையை போடணும். இதை அப்படியே நம்ம இப்போ மூடி வச்சுடுவோம். இப்போ நல்லா தண்ணிலாம் இல்லாமல் நல்லா புழுங்கிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச நட்ஸை தூக்கி நம்ம இதில் போட்டுக்குவோம். போட்டுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்குவோம். நம்ம இன்னும் சீனி போடலை, இனிமேல் தான் நம்ம போடணும். இதை நல்லா கிண்டி விட்டு இன்னும் தம்மில் போட்டு வைப்போம். அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம பரட்டி விடணும். அதை தம்மில் போட நம்ம மூடி போட்டுக்குவோம். நல்லா அடியோடு நல்லா பரட்டி விடுங்க. அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா புழுங்கிடுச்சு. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம்.
இப்போ திறந்து பார்ப்போம் நல்லா வெந்துருச்சாண்டு. இப்போ பாருங்கள், எடுத்து நான் பார்க்குறேன் ஒரு அரிசியை எடுத்து நல்லா சோறாயிடுச்சாண்டு. ஏன்னா வெந்ததுக்கு பிறகு நம்ம சர்க்கரையை போட்டால் தான் அந்த சர்க்கரை சோறே நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இல்லாட்டி நமக்கு உள்ளே இருக்க அரிசி இருக்கிற மாதிரி இருக்கும் சர்க்கரை சோறு. அதுதான் நமக்கு முக்கியமான பதம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சீனியை போடுவோம். இப்போ சீனியை போட்ட பிறகு நல்லா இலவி வரும். இலவி வந்தால் தண்ணி விட்டுருச்சுன்னு பயப்பட வேணாம். அது நமக்கு ஆற ஆற நல்லா கட்டியாகிடும். இப்போ எப்படி சோறு பொல பொலன்னு இருந்துச்சோ அந்த மாதிரி ஆகிடும். நான் பாக்கி இருக்கிற நெய்யையும் தூக்கி ஊற்றிக்கிறேன். இதை நல்லா கிளறி விடுவோம். இப்போ பாருங்க, சீனியெல்லாம் கொட்டி இப்போ நல்லா போடுறோம். நல்லா பொல பொலன்ட்டு நல்லா ஆறிடுச்சு சோறு. இப்போ இதை நம்ம பாக்கெட் எங்கள் ஊர் தர்காவில் கொடியேற்றோம். அதனால தான் இந்த சர்க்கரை சோறு செஞ்சேன். அப்படியே உங்களுக்கும் வீடியோ எடுத்து காட்டுவோன்னு தான் நான் காட்டுறேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய். எங்கள் ஊர் 60 அடி பாபா கொடியேற்றம் சிறிய காணொளி. ஓகே, பாய்.